மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை தீவிரமாக துவங்கி விட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது இப்போதான் வந்து இந்த கூட்டணி விவகாரம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருக்கு. ஓரளவுக்கு இல்லை, முடிவுக்கு வந்து விட்டது. அதாவது என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பல கட்சி கூட்டணி, அது எந்தெந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ், ரைட்டுங்களா, அப்புறம் நம்ம ஏசி சண்முகம், இவர்களெல்லாம் பெரிய கட்சி, இவர்களோடலாம் கூட்டணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி எஸ்ஆர்எம் ஓனர் அவரோட ஒரு கூட்டணி போட்டிருக்காங்க. ஸோ இப்படி பல்வேறு, அதாவது தினகரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவரை உள்ளேயே சேர்த்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், ராதிகா விருதுநகரில் போட்டி போடுறாப்புல. இப்படி பல்வேறு ஆட்களை, தனிநபர்களை சேர்த்து அதை கட்சியாக, அதாவது அவர்லாம் லெட்டர் பேட் கட்சியாக வைத்திருந்தவர்கள் தனிப்பட்ட முறை இப்போ ஜான் பாண்டியனுக்கெல்லாம் ஒரு தொகுதியில், ஒரு 2-3 தொகுதியில் ஒரு 50,000 வாக்குகள் 70,000 வாக்குகள் அவர் தனியாக நின்னா கூட வாங்க முடியும். சரியா? அதே மாதிரி தேவநாதன் யாதவுக்குலாம் என்ன இருக்குன்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு நபர். அதே மாதிரி பணத்தை வாரி இறைத்து, பல கோடிகளை வாரி இறைக்கக்கூடிய சக்தி படைத்த 2 பேர், அதாவது ஏசி சண்முகமும் வேந்தர் என்று அழைக்கக்கூடிய எஸ்ஆர்எம் கல்லூரியோட ஓனர், இவர்கள்லாம் வந்து 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆட்கள். சரியா? இவர்களோட தான் பாஜகவோட கூட்டணி. இதில் அண்ணாமலையே களத்தில் இறங்குறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழிசை ரிசைன்மெண்ட் வந்து இறங்குறாருன்னு எல்லாம் தெரியும். ஸோ அவர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த திமுக கூட்டணி அப்படி நீட்டாக ஒரு அரசியல் கட்சி, ஒரு கூட்டணினா எப்படி இருக்கணும், நம்பகத்தன்மை, முக்கிய கட்சிகள், சீனியர்கள், அதாவது கம்யூனிஸ்ட்டுகள், ரைட்டா, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இப்படி வந்து இருக்கிற கட்சிகள் தொடர்ந்து அந்த கூட்டணியில் தொடர்ந்து அங்கம் வகிக்கக்கூடிய, எந்தவித எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, எவ்வளோ அவர்களை விலைக்கே வாங்க முடியாத ஆட்களாக இருக்கக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சியால் என்றைக்கும் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்ற 3 பேருமே, காங்கிரஸும் சரி, கம்யூனிஸ்ட்டுகளும் சரி, திருமாவளவனும் சரி, இவர்கள் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்காங்க. இப்போ திமுக பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ திமுகவில் ஸ்டார் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஸ்டார்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை திரு மு க ஸ்டாலின் அவர் முதலமைச்சர், கட்சியோட தலைவர், அவர் போகிறாரு, பிரம்மாண்ட கூட்டங்களில் பேசிகிட்டு இருக்காரு. இது போக சந்து பொந்து இண்டு இடுக்கெல்லாம் புகுந்து பிரச்சாரம் பண்ணி மக்களை ஈர்க்கக்கூடிய 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கனிமொழி. ஸோ கனிமொழி வந்து என்னென்னா, ஒரு இடத்துல ஹெல்டப் ஆகி அவர் வந்து தூத்துக்குடி தொகுதியில் போட்டி போடுறதுனால அந்த வட்டாரத்தில் மட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணுவார். மீதி வந்து சில நேரங்களில் சில தொகுதிகளுக்கு போய் அவர் பிரச்சாரம் பண்ணலாம். இதுதான் அவருடைய நிலையாக இருக்குது. ஏனென்றால் கனிமொழி கடந்த முறையை அவரை எதிர்த்து யார் நின்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன். அதாவது தோல்வியுற்று படுதோல்வி அடைந்தவர்களுக்கெல்லாம் பதவி என்கிற வகையில் பாஜக கொடுத்துட்ருக்குல்ல, அது அந்த படுதோல்வியை பாராட்டி தான் அவருக்கு வந்து 2 மாநில ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டது. அதில் சந்தோஷமாக இருந்து இப்போ அதையும் மண்ணா போச்சு. 2 ரிசைன்மெண்ட் வந்து தென் சென்னையில் நிற்கிறாப்புல. ஏன்னா கனிமொழியோட போட்டி போட்டால் நிச்சயமாக மண்ணக்கவி ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா போன முறையே வந்து கூட்டணி, அதாவது அதிமுகவுடன் சேர்ந்து பாஜக 2மே சேர்ந்து நின்ன கூட்டணியில் அவர் வந்து எவ்வளோ வாக்கில் தோற்று போனார்னா, லீடிங் மட்டும் 3,47,000 வாக்குகள் கனிமொழியை விட கம்மியாக வாங்கி படுதோல்வியை சந்தித்து அவர் போனார். சரியா? அதுக்கப்புறம் இப்போ கூட்டணி இல்லை, அங்கே வந்து நின்னா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போயிடுவார். 1 லட்சம் ஓட்டு வாங்கினாலே போதும், பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி டெபாசிட்டே கிடைக்காதனால தெரிச்சு ஓடி கனிமொழி ஏற்று நிற்காமல் எங்கே போயிருக்காரு, தென் சென்னையில் போய் நிற்கிறார். சரியா? அவரை விட்டுருங்க. இப்போ வந்து தீவிர ஸ்டார் பிரச்சாரகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான். உதயநிதி ஸ்டாலின் போன முறை ஒரு செங்கலை தான் தூங்கினாப்புல. எய்ம்ஸ்ன்ற ஒரு செங்கலை தூக்கி அடித்து நொறுக்கி மாநிலம் முழுவதும், தமிழகம் முழுவதும் எல்லா தொகுதிக்கும் போனாப்புல. அது வெற்றியும் அடைந்தது. பயங்கரமான ஒரு ரீச் ஆச்சு. ரைட்டா? எல்லா பேரும் இந்த நேஷ்னல் டிவி, நாசமாக போன டிவி, அதாவது இன்னும் பல கோடி மீடியாக்கள்லாம் இருக்குல்ல, இவர்கள்லாம் சர்வே போட்டாங்க. எப்படின்னா, திமுக 40 இடத்துல இப்போ பாண்டிச்சேரியோடு நிற்கிது அப்படின்னா 6லேருந்து 7 இடங்கள் அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி ஜெயிச்சிரும். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் போட்டால் 10லேருந்து 15ன்னு ஒரு டிவி, முன்னணி டிவி 2 டிவி போட்டாங்க. 10லேருந்து 15, ஒன்று 8லேருந்து 12ன்னு போட்டான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அண்டப்புழுகம் ஆகாச புழுகம் ஒருத்தர் இருக்கான் நேஷ்னல் லெவலில், சரி, அர்னாப் கோஸ்வாமின்னு. அவன் என்ன போட்டான்னா, கடந்த முறை 20லேருந்து 25 இடங்களை என்டிஏ பிடிக்கும். அதாவது காங்கிரஸ், அதிமுக,
பாஜக கூட்டணி பிடிக்கும்னு ஒரு அண்டை புழுக போட்டான். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. 40க்கு 40 திமுக ஜெயிச்சிருச்சு. இவங்க மூஞ்சியில் பூராமே மண்ணை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. கரிய பூசணும்னு சொல்லுவாங்க. மண்ணையே போட்ட மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, எவனுடைய சர்வையும் செல்லுபடி ஆகலை, எவன் போட்ட சர்வையும் அதுபடி நடக்கலை. சரியா? இந்த முறையும் அதே மாதிரி அதே செங்கலை எடுத்துக்கிட்டு அப்படி கிளம்புறாரு. அப்போனா பார்த்துங்க, இந்த 10 வருஷமாக முதல்ல எடுத்த செங்கல் இன்னும் அந்த செங்கலை வைக்கல, அவங்க கட்டி முடிக்கலை எய்ம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாப்புல, அந்த செங்கலை தூக்குனது மட்டும் இல்லாமல் இந்த முறை உதயநிதி ஸ்டாலின்னு ஒரு பேரை வைத்திருக்கார் மோடிக்கு. என்னென்னா 28% மோடி அப்படின்னு. 28% மோடி அப்படின்னா எதுக்காக சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்துருங்க. ரெண்டே விஷயத்த சொல்லிடுறேன். கடந்த 10 வருஷ ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சுன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய மொழி உரிமை, வரி, நிதி உரிமை அனைத்தையும் புடுங்குச்சு ஒன்றிய பாஜக அரசு. திரு மோடி அவர்கள் கடந்த 10 வருஷத்துல எத்தனை வாட்டி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு? 2014ஆம் ஆண்டு வந்தாரு, மதுரைக்கு வந்தாரு, திருமங்கலத்துக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாரு. ஞாபகம் இருக்கா? கையில வச்சிருக்கேன், இன்னும் வச்சிருக்கேன். அவரு எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இதை நான் திருப்பி கொடுக்க போறதே இல்லை. 2014 அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. ஒன்னு அதை புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ திருப்பி 2019 வந்து எய்ம்ஸை கட்டி முடிச்சுட்டேன்ட்டாரு. ஒண்ணுமே இல்லை, வெறும் காம்பவுண்ட் வால் தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய என்இபி மொழி உரிமை என்இபின்னு ஒன்று கொண்டு வராங்கம்மா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி கொள்கை. இந்த புதிய கல்வி கொள்கை மூலமா நம்ம வீட்டு பசங்கள்லாம் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுறாங்க, போர்டு எக்ஸாம் எழுதுறாங்க. கரெக்டா? அதன் மூலமா 11ஆம் வகுப்புக்கு தேர்வாவாங்க. இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமா 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு 5ஆம் வகுப்புல பொது தேர்வு தேவையா? ஏன் கொண்டு வராங்க? நம்ம வீட்டு பசங்க, தமிழ்நாட்டு பசங்க படிக்க கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துல தான் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்ல, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க. குலக்கல்வி திட்டம்னா என்ன? அப்பா என்ன தொழில் செய்யறாரோ அதே தொழில் தான் பையன் செய்யணும், படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது. அதாவது அப்பா செருப்பு தைச்சா பையனும் செருப்பு தைக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் நம்முடைய மொழி உரிமை. இது வரைக்கும் இந்த 5 வருஷத்துல ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் வளர்ச்சிக்கு, ஹிந்தி வளர்ச்சி சமஸ்கிருத வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஆனா தமிழ் வளர்ச்சிக்கு மோடி நல்லா இங்க வந்து வடை சுடுவாரு, வந்து பேசும்போதெல்லாம் திருக்குறள்லாம் பேசுவாரு, ஆனா யாருக்குமே புரியாது. ஆனா இது வரைக்கும் தமிழ் வளர்ச்சிக்கு 1 ரூபா கூட ஒதுக்கல. அதே மாதிரி நம்முடைய நிதி உரிமை உங்களுக்கு தெரியும். சென்ற டிசம்பர் மாதம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில எவ்வளவு பெரிய புயல் வந்தது, எவ்வளவு பெரிய மழை பெஞ்சது. 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை பெஞ்சதா? அனைவரும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும், முதலமைச்சர் உள்பட அமைச்சர்கள், அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அத்தனை மக்கள் பிரதிநிதிகளும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றணும். திரு மோடி வந்து பார்த்தாரா? அது மட்டும் இல்ல, நாம கட்டுகின்ற 1 ரூபாய்க்கு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தர்றாங்க? வெறும் 28 பைசா. இனிமே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம், இனிமே ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அவர் பேர் என்ன? அவர் பேரு வெறும் 28 பைசா. இதை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பாத்தீங்களா? இப்போ புது பேர் வச்சிருக்காரு, எல்லாரும் 28% மோடின்னு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். உண்மையிலே இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் ரோடு வழியாக போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு பாயிண்டில் நின்று பேசுவாங்க. இந்த அளவுக்கு வந்து கூட்டம் வராது. இது திரட்டப்பட்ட கூட்டம், ஆளை கூட்டம் வந்து வண்டியில் கொண்டு வந்து தான் இறக்கணும் பிஜேபியிலலாம். ஆனால் தானாக தேடிய கூட்டம், சேர்ந்த கூட்டம் அப்படின்ற மாதிரி என்னென்னா கம்யூனிஸ்ட்டுகள், கூட்டணி கட்சியான காங்கிரஸ், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரும், முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லி அனைவரும் வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பை கொடுத்துருக்காங்க. அதுவும் தேனியில் போன முறை ஜெயித்த
அதாவது ரவீந்திரநாத் ஜெயிச்சாப்பில் யாருன்னா ஓபிஎஸ் பையன் இந்த டைம் ஊரை விட்டே ஓடிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் போட்டியே போடலை, சரியா? ஏன்னா போட்டி போட்டால் டெபாசிட் கூட கிடைக்காது. ஏன்னா போன டைம் கோல்மால் பண்ணியும் அவர்கள் சொந்த ஊர் போய் ஊர் கூட்டம் போட்டு என் பையனை எப்படியா ஜெயிக்க வைங்கன்னு பண்ணது, பணம் கொடுத்தது. அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அந்த கூட்டணியில் நிறையா கட்சிகள் இருந்தது. அதிமுக அப்புறம் பிஜேபியும் கூட்டணியில் இருந்தது. அப்படின்ற வகையில் அவர் சொற்ப ஓட்டில் ஜெயித்தார் தமிழ்நாட்டிலே. சரி, அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த முறை அவர் நிற்கவே இல்லை. காரணம் டெபாசிட் கூட அந்த ஊரில் கிடைக்காது அப்படின்னு அவர் போட்டியே போடலை. அவங்க அப்பாவும் அங்கே போட்டி போடல. எங்கே போயிட்டாருன்னா ராமநாதபுரம் போயிட்டார் ஓபிஎஸ். எனவே இந்த முறை தங்கத்தமிழ்ச்செல்வன் வெற்றி உறுதி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே தான் வந்து பிரச்சாரம் வந்து பயங்கரமாக சூடு பிடித்தது. யாரோட பிரச்சாரம்? உதயநிதி ஸ்டாலினோட பிரச்சாரம். இப்படி ஒவ்வொரு நாளும் 5 தொகுதி 6 தொகுதிகளுக்கு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் போயிட்டுருக்காரு. எனவே இப்போ முதல் கட்டமாக நம்ம ஒவ்வொரு கட்சியும் பார்க்க போகிறோம். பாஜகவில் என்ன நடக்குது, காங்கிரஸில் என்ன நடக்குது, விடுதலை சிறுத்தையில் என்ன நடக்குது, ஏன்னா பிற கூட்டணியில் என்ன நடக்குது, அதிமுகவில் யார் யார் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தை துவங்கியதுனால உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிரச்சாரத்தை பார்த்தோம். உண்மையிலே பயங்கர ரெஸ்பான்ஸ் மக்கள். ஏன்னா கேள்விக்கு பதில் சொன்னாலே மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி கட்சிக்காரர்கள் எல்லாமே பெரிய அளவில் குவிஞ்சாங்க. அவரை பார்ப்பதற்கு பெரிய கூட்டம் கூடியது. 2வது முறையாக அவர் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தங்கத்தமிழ்ச்செல்வனை மட்டும் ஜெயிக்க வச்சிங்கன்னா மாசுக்கு 2 நாள் நான் உங்கள் ஊரில் தான் வந்து தங்குவேன் வேறு சொன்னார். இப்படி பல்வேறு வகையில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனவே இந்த தேர்தலில் திமுகவின் ஸ்டார் பிரச்சாரகராக மாநிலம் முழுவதும் சுத்த போகிறது உதயநிதி ஸ்டாலின் தான். ஏன்னா அவர் பேச்சுக்கும் ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. கூட்டம் சாதாரணமாக காசு கொடுத்தாலும் வராது. உண்மையான ஒரு அன்பு இருந்தால் மட்டும்தான் கூட்டம் வருன்ற வகையில் திமுகவை பொறுத்தளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலமைச்சருக்கு அடுத்து முதலமைச்சர் வந்து இப்போ ஸ்ட்ரீட் அதாவது இந்த தெருக்களில் சென்று வேனில் போய் பிரச்சாரத்தெல்லாம் இன்னும் துவங்கலை. ஒவ்வொரு 2 தொகுதி 3 தொகுதிகளுக்கு ஒன்றாக திருச்சியில் போட்டார், அப்புறம் தஞ்சையில் போட்டார். ஏன்னா பெரிய மெகா பொதுக்கூட்டங்களில் பேசி வருகிறார். அந்த பொதுக்கூட்டங்களில் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம், சரியா? பயங்கரமான கூட்டமாக இருக்குது. எனவே திமுகவுக்கு இந்த முறை 40-40 அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. அதே மாதிரி ரெஸ்பான்ஸும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் அடுத்து தேர்தல் தொடர்பான தேர்தல் களம் நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.